ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு கனிஸ் vlog. எல்லாரும் பொங்கல் ஃபெஸ்டிவல் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ், பொங்கல் vlog தான் பார்க்க போகிறோம். தைப்பொங்கல் அண்ட் மாட்டுப்பொங்கல் இந்த 2 டேஸில் எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஏரியா வைஸ் டிஃபர் ஆகும். ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் யாரும் நினச்சிக்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மண்ணில் செஞ்ச பிள்ளையார் ஸ்டெப்ஸ் தான். போகி ஃபெஸ்டிவல் ஈவினிங்கே இது ரெடி பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் மாட்டு சாணத்தில் அருகம்புல் வச்சு பிள்ளையார் பிடிச்சு வைப்பாங்க. இந்த இயர் பஞ்சாங்கம் பார்த்து பொங்கல் வைக்கிற டைம் 12 o'clock தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங் எங்களுக்கு நிறையவே டைம் இருந்துச்சு. இந்த மாதிரி பூ அண்ட் குங்குமம் வைக்கிறது எங்கள் அம்மாவோட ஸ்டைல் தான். சேம் அதே தான் என் சிஸ்டரும் ஃபாலோ பண்ணி பிள்ளையார் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த கோலம் மேக்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நான் தான். கோலம் மேக்கர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் லாஸ்ட் டே நைட் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ யூடியூப் பார்த்து செக் பண்ணவும் டைம் கிடைக்கல. எப்படியோ கோலமாவும் வேஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் மேக் பண்ணேன். ப்ரீவியஸ் vlogலேயே சொல்லியிருக்கேன் எனக்கு கோலம் போட அவ்வளோவா வராதுன்னு. பட் இந்த vlogோட கண்டினியூவேஷனில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மஞ்சள் எங்கள் வீட்டிலையே பிளான் பண்ணியிருந்தோம். அதை சேஃபாக எடுத்து தான் அம்மா வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 3 to 4 இயர்ஸாக தான் மஞ்சள் வெளியில் வாங்குறதில்ல. அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்களும் ஷாப்பில் தான் வாங்குவோம். ஆல்சோ போகி ஃபெஸ்டிவல் மார்னிங் ஒரு 6 மணி போல் மார்க்கெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா மஞ்சள், வாழைப்பழம், தேங்காய், செவ்வந்திப்பூ, ஆவாரம்பூ இந்த ஐட்டம்ஸ்லாம் லைனாக வச்சு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ அதை வேடிக்கை பார்த்துட்டு வரதே ஒரு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலாக இருக்கும். மைட் பி பார்க்குற எல்லா ஐட்டம்ஸுமே எல்லோ கலராக இருக்கிறதுனால அப்படி ப்ளசன்ட் ஃபீல் க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கோலம் எல்லாமே அம்மாவும் என்னோடய சிஸ்டரும் தான் போட்டாங்க. சிண்டோக்கு உடம்பு சரியில்லை அண்ட் கோலம் போடுறது டிஸ்டர்ப் பண்ணுறான்னு செயின் போட்டதும் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அண்ட் ஃபுல் டேவும் தூங்கிட்டே தான் இருந்தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக இட்லி அண்ட் 2 types ஆஃப் சட்னி தான் சாப்பிட்டோம். தென் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் என் சிஸ்டரும் கோவிலுக்கு போக ரெடி ஆகிட்டோம். எவ்ரி இயர் பொங்கல் வைக்கிறதுக்கு பிஃபோராக வீடு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகிறது ரிச்சுவலாக ஃபாலோ பண்ணுவோம். மாவிளக்கு வச்சு சாமி கும்பிட்டு வந்த பிறகு தான் பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் 4 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்து போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் அம்மா எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணிட்டாங்க. விளக்கு, பொங்கல் வைக்கிற அடுப்பு அண்ட் பொங்கல் பானை எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஷார்ப்பாக 12 o'clock போல் எல்லா திங்ஸுமே வாசலில் இருக்க பிள்ளையார்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு வெசலில் சக்கரை பொங்கல், இன்னொரு வெசலில் வெண்பொங்கல் வைப்பாங்க. படையலுக்கு சாம்பார் அண்ட் அதர் வெஜ்ஜஸ் எல்லாமே வச்சு ஈவினிங் 4:30க்கு தான் சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம். செகண்ட் டே மார்னிங் வாசல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போடணும். குக்கிங் பண்ணுறதுக்கே அம்மாவுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஹெல்ப் பண்ணேன். ஜென்ரலாக கோலம் போடுறதுனால க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அதை விட இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட் என்னென்னா பேஷன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். யாருக்கு பொறுமையே கிடையாது, எல்லாத்துக்குமே அவசரப்பட்டு டெசிஷன் எடுப்பேன் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கோ அவங்க எல்லாருமே இது ஒரு மெடிடேஷன் மாதிரி ட்ரை பண்ணலாம்.
இன் தியரி மென்டல் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும் அண்ட் கான்சன்ட்ரேஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. டெய்லி பேசிஸில் இதை நம்ம ட்ரை பண்ணுறப்போ இந்த ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக என்னோடய கோலமோட அவுட்புட் வந்து இப்படி தான் வந்துருந்துச்சு. பட் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். தென் பிள்ளையார் சுற்றி ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது கள்ளிவட்டம்னு சொல்லுவாங்க. 3rd டே மார்னிங் லீவ்ஸ் அண்ட் கள்ளி மட்டும் எடுத்து வீட்டில் ஒரு பிளேஸில் வந்து திருஷ்டிக்காக கட்டி வைப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் பொங்கல் வரைக்குமே இது நம்ம வீட்டில் கட்டி தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு பணியாரம் செய்கிறதுக்காக அரிசி மாவில் வெல்லம், ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. அது கூட கொஞ்சமாக வெந்தயமும் அரைச்சி சேர்த்துட்ருந்தாங்க. தென் ஈவினிங் 5:00 போல் வாசலில் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கள்ளிவட்டம், பிள்ளையார் அண்ட் பொங்கல் வைக்கிற அடுப்பு எல்லாத்துக்குமே கோலம் போடணும். அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மாட்டு பொங்கல் அன்றைக்கி வைக்கிற பொங்கல் வந்து வெண்பொங்கல் தான். ஸோ அம்மாவோட ஹெல்ப் தேவைப்படல, நானே வச்சுட்டேன். தென் ஆவாரம்பூ மாலை கட்டுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டோட்டலாக 5 மாலை தான் தேவைப்படும். மாடு, ஆடு இருந்தால் நிறைய மாலை தேவைப்படும். நம்ம வீட்டில் சிண்டு தவிர யாரும் இல்லை. ஸோ 5 போதும். திருஷ்டி எடுக்க டைம் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாலை மட்டும் கட்டிட்டு அதில் கட்டி வச்சுட்டேன். தென் வாசலில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நிற்க வச்சு திருஷ்டி சுற்றிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. தென் நான் கட்டின மாலை எல்லாமே போட்டுட்டு பொங்கல் கூட கொஞ்சமாக வெல்லம் மட்டும் வச்சுட்டு சாமிக்கு படைச்சாச்சு. ரெஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்க சாமிக்கு படைச்சிட்டு ஹாப்பியாக மாட்டு பொங்கல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.